Good morning student, 10th B section, lesson number 5 geography page number 150 பாருங்க. இந்திய பாப்புலேஷன் டிரான்ஸ்போர்ட் கம்யூனிகேஷன் ட்ரேட் மெயின் இந்திய மக்கள் தொகை போக்குவரத்து தகவல் தொடர்பு மற்றும் வணிகம்னு சொல்லுவாங்க. இதோட இம்பார்ட்டன்ட் என்ன, நம்ம இந்தியாவுடைய பாப்புலேஷன் போக்குவரத்து தகவல் தொடர்பு பற்றி இந்த லெசனில் நம்ம படிக்க போகிறோம். இதில் இன்ட்ரடக்ஷன் அறிமுகத்தில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, the study on human population is one of the most important aspects in geography of any region. The human population has many components, but the most fundamental are its number, composition, distribution and density. Therefore, it is essential to study these components. The study on these aspects also would reveal the workplace of the country. இப்போ தி ஸ்டடி ஆஃப் ஹியூமன் பாப்புலேஷனுங்கிறது மக்கள் தொகை பற்றி கற்றல் என்பது த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எஸ்பெக்ட் இன் ஜாகிரபி, ஒரு பிரதேச புவியிலை படிப்பதில் உள்ள முக்கிய அம்சங்களில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எஸ்பெக்டுங்கிறது முக்கிய அம்சங்களில் ஒன்றாக கருதப்படுது. அதே மாதிரி இதில் மிக அடிப்படையானது என்ன அப்படின்னா எண்ணிக்கை, தென் கலவை, பரவல் மற்றும் அடர்த்தி ஆகும்னு சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி ஃபண்டமெண்டல் ஆர் இட்ஸ் மெம்பர்ஸ் அண்ட் காம்போசிஷன், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டென்சிட்டி, இதெல்லாம் சொல்லிக்கிறாங்க. டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது பரவல். அதே மாதிரி இதோட இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா ஒரு நாட்டினுடைய எண்ணிக்கை, அதே மாதிரி கலவை, காம்போசிஷன் கலவை, இது மாதிரி பல கூறுகள் பற்றி படிக்கிறது தான் மக்கள் தொகை பரவல்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி therefore it is essential to study these components. The study on this aspect the would reveal the workplace of the country. இப்போ நம்ம மக்கள் தொகை கூறுகள் பற்றி படித்தல் அவசியமான ஒன்றாக கருதப்படுது. இந்த அம்சங்களை பற்றி ஆய்வு நாட்டின் மனித சக்தியை பற்றி வெளிப்படுத்துவதாக அமைகின்றன. தென் the population of India as per 2011 census is 1210.19 million. இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011 படி இந்திய மக்கள் தொகை என்ன அப்படின்னா 1210.19 மில்லியன் சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி இதோட இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா இது முக்கியமாக 1,93,422 சொல்லுவாங்க. ஓகேவா. அதே மாதிரி இப்போ இதன் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா இப்போது தி பாப்புலேஷன் ஆஃப் இந்தியா ஏர் பெர் 2011 சென்சஸில் 1210.19 மில்லியன். அதே மாதிரி 120 கோடி அதே மாதிரி அந்த 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு புள்ளி விவர கணக்கெடுப்பு எடுத்துக்கிறாங்க. அதில் 121 கோடியே 1,93,422 அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கணக்கீடு சொல்லிக்கிறாங்க. தென் பாப்புலேஷன் தி டோட்டல் மெம்பர் ஆஃப் பீப்புள் ரிசைடிங் இன் எ கண்ட்ரி அட் எ ஸ்பெசிஃபைடு பீரியட் ஆஃப் டைம் இஸ் கால்டு தி பாப்புலேஷனு. இப்போ வாட் இஸ் மீன் பை பாப்புலேஷன் சொல்லிடுவாங்க. ஓகேவா. வாட் இஸ் மீன் பை பாப்புலேஷன், மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்றால் என்னன்னு கேட்பாங்க, அல்லது மக்கள் தொகை கணக்கு என்றால் என்ன கேட்பாங்க. ஓகேவா. வாட் இஸ் மீன் பாப்புலேஷனுங்கிறது மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்றால் என்ன, அது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் ஒரு நாட்டில் வசிக்கின்ற மொத்த மக்களின் எண்ணிக்கையே ஒரு நாட்டில் மக்கள் தொகை என்று கணக்கிடப்படுகிறது. நம்பர் ஆஃப் பீப்புள் ரிசைடிங் இன் எ கண்ட்ரி, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு நாட்டில் அங்கே வாழக்கூடிய அந்த மக்களுடைய ஸ்பெசிஃபைட் பீரியட், ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கணக்கெடுக்கக்கூடிய அந்த மக்கள் தொகையுடைய கணக்கீடு தான் பாப்புலேஷன் சொல்லிக்கிறாங்க. ஓகேவா. அதே மாதிரி இந்தியா இஸ் த செகண்ட் மோஸ்ட் பாப்புலேஷன் கண்ட்ரி இன் த வேர்ல்ட், நெக்ஸ்ட் ஒன்லி டு சைனா. இப்போ நம்ம நாட்டின் மக்கள் தொகை சீனாவிற்கு அடுத்தபடியாக உலகில் 2வது அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு எது அப்படின்னா நம்ம இந்தியா தான். ஓகேவா. செகண்ட் மோஸ்ட் பாப்புலேஷன் கண்ட்ரி இன் த வேர்ல்ட், நெக்ஸ்ட் ஒன்லி
டு சைனா. இந்தியா வந்து 2வது இடம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு மக்கள் தொகையில் மிகப்பெரிய நாடு எது அப்படின்னா சைனா. 2வது நாடு வந்து இந்தியா, நம்ம நாடு. மோஸ்ட் பாப்புலேஷன் கண்ட்ரி இன் த வேர்ல்ட், நெக்ஸ்ட் ஒன்லி டு சைனா. இந்தியாஸ் கவர்ஸ் ஒன்லி 2.4% ஆஃப் தி லேண்ட் ஏரியா ஆஃப் தி வேர்ல்டு. இப்போ வந்து என்ன அப்படின்னா உலகில் மொத்த நிலப்பரப்பில் இந்தியா 2.4% மட்டுமே கொண்டுள்ளது. ஓகேவா? தென் but is the home of about 70.5% ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் பாப்புலேஷனு. இப்போ வந்து உலக மக்கள் தொகையில் சுமார் 17.5% நம்ம நாடு கொண்டுள்ளது. ஓகேவா? அதே மாதிரி இட் ஷோஸ் தட் த ப்ரொபரேஷன் ஆஃப் பாப்புலேஷன் ஆஃப் இந்தியா இஸ் ஹையர் தென் தி ப்ரொபரேஷன் ஆஃப் இட்ஸ் ஏரியா. இப்போ வந்து இந்திய மக்கள் தொகை விகிதம் வந்து அதன் பரப்பு விகிதத்தை விட மிக அதிகமாக உள்ளதை இது காட்டுகிறது. தென் என்ன அப்படின்னா thus the little more than 1 out of every 6th person in the world is from India. Our population is almost equal to the combined population of the USA. அப்போது வந்து என்ன அப்படின்னா இப்போது உலகில் உள்ள 6 நபர்களில் ஒருவர் வந்து இந்தியராக உள்ளனர்னு சொல்லிக்கிறாங்க. ஓகேவா? இப்போ வந்து என்ன அப்படின்னா இந்திய மக்கள் தொகை விகிதம் வந்து அதன் பரப்பு விகிதத்தை விட மிக அதிகமாக உள்ளதுன்னு சொல்லிக்கிறாங்க. முக்கியமாக நம்ம நாட்டுடைய பரப்பை விட நம்ம பாப்புலேஷன் வந்து அதிகமாக இருக்குதா. உலகில் உள்ள 6 நபர்களில் ஒருவர் வந்து இந்தியராக உள்ளனன்னு சொல்லிக்கிறாங்க. தென் என்ன அப்படின்னா சென்சஸ்ங்கிறது மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு சொல்லுவாங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிறது பாப்புலேஷன் சென்சஸ் இஸ் த டோட்டல் ப்ராசஸ் ஆஃப் கலெக்டிங், காம்பிளிங், அனலைசிங் ஆஃப் அதர்வைஸ். அதே மாதிரி இதெல்லாம் வந்து என்ன பண்ணினா மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது ஒரு நாட்டின் வரையறுக்கப்பட்ட பகுதி அல்லது முழு பகுதியில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உள்ள மக்களின் பொருளாதார மற்றும் சமூக புள்ளி விவரங்களை குறிக்கக்கூடிய அந்த முறை தான் பாப்புலேஷன்னு சொல்லிக்கிறாங்க. ஓகேவா? இப்போ வந்து என்ன அப்படின்னா இதோடைய இம்பார்ட்டனு அந்த நாட்டினுடைய முக்கியமாக disseminating and demographic, economic and social data pertaining at a specific time. இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துள்ள மக்கள் பொருளாதார மற்றும் சமூக புள்ளிவிவரங்களை சேகரித்தல், தொகுத்து மற்றும் பகுப்பாய்வு செய்து, அதாவது அனலைசிங் அண்டு காம்பிளிங், தென் disseminating demographic and economic and social data. இதெல்லாம் இதோடைய இம்பார்ட்டனாக சொல்லிக்கிறாங்க. இப்போது குறிப்பிட்ட காலத்தில் மக்களின் பொருளாதார மற்றும் எக்கனாமிக் அண்டு சோசியலுங்கிறது பொருளாதார மற்றும் சமூக புள்ளி விவரங்களை சேகரிக்கிறது, தொகுத்து அனலைஸ் பண்ணுறது மற்றும் பகுப்பாய்வு செய்து மக்களியல் பற்றிய புள்ளி விவரங்களை அளித்தல் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஒரு நாட்டுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிறது முக்கியமாக இதெல்லாம் சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி தென் என்ன அப்படின்னா தி person in a country or a well defined part of a country. It happens in an interval of 10 years. The data collected through the census they used for administration, planning, policy making, as well as management and evolution of various programs by the government. இப்போ வந்து நம்ம நாட்டில் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து 10 வருடங்களுக்கு ஒரு முறை நடத்தப்படுகின்றன. ஓகேவா? ஆனால் 10 இயர்ஸ். அதே மாதிரி மக்கள் தொகை கணக்கெடுப்பின் மூலம் சேகரிக்கப்பட்ட அந்த தரவுகள் அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம், பிளானிங் திட்டமிடல், இது மாதிரி பாலிசி க்ரியேட் பண்ணுறது, அதே மாதிரி இது மாதிரி அரசாங்கத்தின் வந்து பல்வேறு திட்ட மேலாண்மை மற்றும் மதிப்பீடு செய்தலுக்கு வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு நமக்கு பயன்படுகின்றன. ஒரு நாட்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு
அந்த மக்களுக்கு வந்து என்ன செய்கிறது, பிளானிங் என்ன திட்டத்தை கொண்டு வர்றது, எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, கவர்மெண்ட் வந்து எந்த கொள்கைகளை வந்து வகுத்து மக்களுக்கு கொடுக்கறது, இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு வந்து அந்த நாட்டுக்கு வந்து ஒரு அடிப்படை ரீசனபிளும் இருக்கின்றன. ஓகேவா? அதே மாதிரி வாட் இஸ் மீன் பை சென்சஸ் ஆர் மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்றால் என்ன, இது மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? இது வெரி இம்பார்ட்டன்ட். தென்